மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அதிகாலை வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு பரீட்சை செய்த பின் இவ்வாறு மீளவும் சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை உருவாகி இருக்கின்றது. இதெல்லாம் எங்கட கையில இல்லை. ஆனபடியால் நாங்கள் இதைக்கு பெரிதாக கவலைப்பட்டுக் கொள்ளாமல் நாங்கள் எங்களை முயற்சியை செய்வோம். இது ஒரு தடை என்றால் நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படிக்கத்தான் பரீட்சை செய்தீர்கள். ஆனா இப்ப மீள பரீட்சை செய்ய வேண்டிய கட்டம் இருக்கின்றது. காரணம் என்னென்றால், நேற்றைய கல்வி பரீட்சை திணைக்கள கல்வி அமைச்சினுடைய கருத்துக்களின்படி ஜனாதிபதி, கல்வி அமைச்சர் எல்லாம் திரும்ப பரீட்சை நடத்தப்பட வேண்டும், அதாவது பிழையாக லீக் பண்ணப்பட்டிருந்தால் பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நிச்சயமாக லீக் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்படும். அதை புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்துவார்கள். அப்ப திரும்ப யார் ஜனாதிபதியா வந்தாலும் திரும்ப இந்த பரீட்சை நடக்கத்தான் செய்யும். அதற்கும் வினாத்தாள் 1 தான் வைக்கப்படும். ஆனா இப்ப நான் உங்களுடைய கதைக்கிறது எதற்காக என்றால், இதே நீங்க உங்களுக்கு ஒரு சாதகமாக, அதாவது தடை என்றால் உங்களுக்கு இந்த போற பாதையில இது ஒரு தடைக்கல்லாக அமைந்து விட்டது. ஆனா இந்த தடைக்கல்ல நாங்க வெற்றி அடைவதற்கான படிக்கல்லாக நாங்க மாற்ற முடியும். எனக்கு விளங்குது, உங்களோட முகத்தை பார்க்கவே தெரியுது காலையில. என்னடா நீங்க பிஞ்சு குழந்தைகள், இதுவரை காலம் தொடர்ந்து காலையில வகுப்புகள் ஒழுங்கா வந்த பிள்ளைகள் தான் இங்க இருக்கிறீர்கள். அப்ப நீங்க அந்த அளவு முயற்சியை செய்து போட்டு பெறுபேறு பாதகமாக இருந்தால் உங்களுடைய மனதில கவலை இருக்கத்தான் செய்யும், மற்ற ஒரு விரக்தியும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் என்னத்தை நோக்கணும் என்றால், இதனால் யாரோ செய்த கிட்ட செயல்கள், தீய செயல்களால நாங்க பாதிக்கப்படக்கூடாது. எவனவன் எதை செய்தாலும் நாங்கள் அதை முடித்து கொண்டு முன்னேறோம். அப்ப நீங்க நல்ல பெற வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காகத்தான் ஓரளவு நாங்கள் சிரமப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பரீட்சை மீள நடக்க போறது நிச்சயமான உறுதி. அதுவும் வினாத்தாள் 1 மட்டும்தான் நடக்கும். வினாத்தாள் 2 நடக்காது இருந்தால் 2ல லீக் ஆகவில்லை, அப்ப காசிகை இல்லை. வினாத்தாள் 1 மட்டும்தான் மீள நடக்கும் நிச்சயமாக என்று நான் நம்புறேன், இந்த அனுபவத்தை கொண்டு. ஆனால் அதுக்கும் ஒரு சாதகம் தான். என்ன சாதகம்? இப்ப அவர்கள் வைத்த பரீட்சைத்தால் நீங்க நிச்சயமா செய்திருப்பீர்கள், எனக்கு தெரியும். நீங்க தொடர்ச்சியாக முயற்சி செய்த பிள்ளைகள், இப்ப நீங்க அப்படியே செய்த பெறுபேறுகளை வைத்த அப்படி ஓரளவு வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறக்கூடிய சாதகம் இருக்குது. ஆனாலும் இப்ப அது முடிக்கப்பட்டு திரும்ப எக்ஸாம் வைக்கிறதால உங்களுக்கு இந்த ஒரு பரீட்சைத்தாலும் மேலதிகமாக தகவலை பெறக்கூடிய ஆற்றலாக இருக்கின்றது. பரீட்சைத்தாள்ல யாரும் எந்த குறையும் சொல்வதற்கு இடமில்லை. பலரும் விசனப்படுகினம் இந்த பரீட்சைத்தாள் மிக இறுக்கமானதாக இருக்கின்றது. உண்மைதான். ஒரு 2-3 கேள்வி இறுக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் அதுவும் இலக்குதான். ஆனா நீங்க பரீட்சை மண்டபத்திலே அந்த நேரத்துக்கு அதை அப்படி சிந்தித்து கொண்டு அப்படி அளித்திருக்க முடியாது. இப்படித்தான் நீங்க அதிதிறமையான பிள்ளையாக இருந்தால் நீங்க ஒரு குறைந்தது 5 வினாக்களை விட்டு 35 வினாக்களுக்கு திறமையாக விடையளித்திருக்க முடியும். சரி, இனி நாங்கள் இதை நீண்ட நேரம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காம, கதைத்து கொண்டிருக்காம, நாங்க இனி வரப்போற பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்வோம் என நினைத்து, இப்போ உங்களிடமிருந்து நான் இது பற்றிய ஒரு சில கருத்துக்களை, உங்களுடைய மன நிலையை பற்றி நான் ஒரு 2-3 பேர்கிட்ட, தொடர்ச்சியாக வந்த பிள்ளைகள்கிட்ட, பங்கு பற்றின உற்சாகமான பிள்ளைகள்கிட்ட, நீங்க எதை கவலைப்படாதீங்க பிள்ளைகள்,
நிச்சயமாக இது உங்களுக்கான ஒரு வெற்றி படிக்கல நினைங்கோ. நல்ல இன்னும் திறமாக நாங்க செய்ய முடியும். சரி, இப்ப நான் உங்களுக்கு கதைக்கக்கூடிய அளவில் மியூட் எடுக்காம இருக்குது. அப்ப உங்கள்ட்ட இருந்து சில கருத்துக்களை நான் அறிய விரும்புகிறேன். உங்களுக்காக நான் தொடர்ச்சியாக, அதாவது இந்த மாதிரி அதிகார வகுப்பை திரும்ப செய்து இன்னும் திறமையானவர்களாக, இன்னும் போட்டி வைக்கக்கூடிய, போட்டியில வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள மாணவர்களாக நான் உங்களை நிச்சயமாக உருவாக்கி தருவேன். ஏனென்றால் எனக்கு கற்பிப்பது என்பது மிகுந்த ஆசையான செயல், விரும்புகின்ற செயல். உங்களுக்கு கற்பது என்பது எப்படி விருப்பமான செயலோ அதே போல எனக்கு கற்பிப்பது மிக விருப்பமான செயல். நான் அதுல குறவிட மாட்டேன். இன்னும் ஆளுமை உள்ளவர்களாக உங்களை ஆக்குவேன். அப்ப நீங்க இந்த பரீட்சையை இன்னும் திறமையாக எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தராக கருத்து கேட்கிறேன். பிலால் மீட் பண்ணுங்கப்பன், மற்றவன் மீட் பண்ணி இருங்கோ. இப்ப உங்களுக்கு எல்லாரும் சொல்ல வேண்டியது நான் எல்லாரும் சொல்றதான் நான் சொல்றேன். நீங்க 10 வயது பிள்ளைகள், 10 வயது என்பது குழந்தை பருவத்தை தாண்டி சிறுவன் பருவத்தை அடைந்திருக்கிறீர்கள். ஆனாலும் பரவாயில்லடா, நாங்க சிறுபான்மை இனம், எப்பவும் வெற்றிக்காக, விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக போராடுகின்ற இனம். எங்களுக்கு இதெல்லாம் நத்திங். பெரும்பான்மை என்றால் அவர்களுக்கு கொஞ்சம் கிறுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா நாங்கள் சிறுபான்மை இனம், எங்களுக்கு இதெல்லாம் நத்திங். இதை எங்களுக்கு சாதகமாக நினைத்துக் கொள்வோம். உன்னுடைய கருத்துக்களை சொல்லு. ஏனென்றா எல்லாரும் அறியக்கூடியதாக இது நான் யூடியூப்ல பதிவேற்றம் செய்வேன். ஏனென்றா மற்ற பிள்ளைகளும் அறிந்து அவர்களும் உற்சாகமாக இந்த பரீட்சையை எதிர்கொள்ளணும். உன்னுடைய கருத்துக்களை சொல்லப்பன். போன தடவை எக்ஸாம் செய்ய போகல பயமாவா கொஞ்சம் இருந்தது. இப்போ திருப்பி வரப்போகல ஒரு சந்தோஷமா இருக்குது. அதாவது நீ பரீட்சை செய்ததை பற்றி சொல்ற, சரி ஓகே. பரீட்சையில நடந்த அனுபவத்தை நான் இப்ப பெருசாக உங்கள்ட்ட கேட்க இல்லை. இப்ப இந்த திரும்ப பரீட்சை செய்வதால உங்களுடைய மனநிலையில என்ன, உங்களால இதை செய்ய முடியுமா அல்லது செய்வதில் உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுகின்றதா என்றதை மட்டும் சொல்லும். முக்கியமாக அதை சொல்லுங்க. சார் எனக்கு சந்தோஷமா இருக்குது. திரும்ப செய்வது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? வெரி குட். அதான் ஆளுமை. இதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அதாவது இது நத்திங்கடா. அடே, இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பேப்பர் கிடைத்திருக்கு. அப்ப நிச்சயமாக இதுவரை போற எக்ஸாம் வந்து இந்த வந்த எக்ஸாம் பேப்பரை தலைவில்தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம் பேப்பர் செய்கிறது என்றால் ஒரு பெரிய வேலை. இது ஒரு ஆள் 2 பேர் செய்ததல்ல, பல பேராசிரியர்கள் சேர்ந்து செய்கிறது. அவர்களும் பல தேடல்களை தேடித்தான் பரீட்சைத்தாள் தயாரிக்கிறது. அப்ப இனி ஒரு பரீட்சைத்தாள் செய்வது அவர்களுக்கு சிரமம் என்பதால் அதுவும் மிக விரைவாக செய்யணும். எப்படியும் உங்களுக்கு 1 மாத காலத்துக்கு எக்ஸாம் வைக்கத்தான் வேணும். அப்போ 1 மாதத்துக்கு நிச்சயமாக வினாத்தால் ஒன்று நடக்கும். அப்போ 1 மாதத்துக்கு எக்ஸாம் வைக்கணும் என்றால் என்ன செய்வார்கள் என்றால் இந்த வினாக்களை ஆதாரமா வைத்துக் கொண்டு கொஞ்சம் சிறு மாற்றங்கள் செய்வார்கள். அப்ப நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு இந்த வினாக்களை ஆதாரமா வைத்துக் கொண்டு இதை பரந்த பரப்புல கொஞ்சம் அலசி ஆராய போறோம். அப்ப அது நிறைந்த பெறுபரை தரும். சரி, உன்னுடைய கருத்து எனக்கும் உற்சாகம் ஊட்டுகின்றது. எனக்கு எந்த வகையில உற்சாகம் ஊட்டுது என்றால் நீ இந்த அளவு தன்னம்பிக்கையோட இருக்கிறாய். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பவகாரிணி, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சிரியுங்கோ, என்ன பிரச்சனை? சொல்லுங்க உங்களோட கருத்தை. போன தடவை எக்ஸாம் செய்ய போது கொஞ்சம் பயமா இருந்தது. இந்த தடவை போகும்போது சந்தோஷமா இருக்கு. செய்ய முதல் பேப்பரை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பேப்பரை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா இருக்கு. அப்புறம் செய்யக்கே எப்படி இருந்துச்சு? அதை வாசிச்சு செய்து கொண்டு போவேக்க ஈஸியா இருந்தது. அதாவது எந்த பரீட்சையிலையும் யாருக்கும், உங்களுக்கு அல்ல பெரிய ஆக்களுக்கும் இந்த பாடுதான். பரீட்சைத்தாள முதல்ல பார்த்த உடனே ஒரு பயம் பெறும். அது யாருக்கும் இருக்காது.
விளங்குதா? ஆனா அதுக்குள்ள நுழைந்து அதை செய்ய தொடங்கினோன்னு அது அவர்கள் திறமையானவர்களாக இருந்தால் அது இலகுவாக இருக்கும். சரி, அடுத்தது இந்த பரீட்சை திரும்ப நடக்கிறத பற்றியும் கூட கருத்து என்ன? திரும்ப நடக்கிறது சந்தோஷமா இருக்குது. வெரி குட், சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னென்றால் இந்த மாதிரி இப்படியே எக்ஸாம் பேப்பரை திருத்தி எங்களுக்கு புள்ளிகள் தந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும், மனதுக்கு பெரிய உளைச்சலா இருக்கும். ஆனா நாங்கள் கஷ்டப்பட படிக்க ஆரோ திருட்டுத்தனமாக பேப்பரை பார்த்து தெரியாத ஒரு முட்டாள் முன்னுக்கு வந்தால் யாருக்கு மாத்திரம் வரத்தான், அது நியாயமான கோரிக்கை. ஆனா இதை பெரும்பான்மை இனத்தவர் தான் கூட அவைந்த மொழி பேப்பர் தான் அவுட் ஆயிருக்கு. அப்ப அது அவுட் ஆகினால் எப்படியோ அந்த எண்ணிக்கையில நாங்களும் அடங்கத்தானே செய்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறித்த எண்ணிக்கைக்கு தான் அதாவது இந்த சலுகை கிடைக்கும். அப்ப அந்த சலுகை தீயவர்களுக்கு திருட்டுத்தனம் செய்தவே போயிடுமன்றது கவலை. சரி, வாழ்த்துக்கள் அம்மா. இன்னும் நான் கன பேரை கேட்டுக்கொண்டிருக்காம ரொசான் உங்களால எதுவும் சொல்லுமா? சீக்கிரமா சொல்லுங்கம்மா, சீக்கிரம். சார் நம்ம எவ்வளவு பேப்பர் சார் செஞ்சிருக்கோம், எத்தனை நேரம் நடந்தாலும் என்ன சார்? விளங்க இல்லை, எனக்கு விளங்க பயம் இல்லாம எழுதுனா. விளங்க இல்லை, திரும்ப மெதுவாக சொல்லுங்க சார் நம்ம எவ்வளவு பேப்பர் செஞ்சிருக்கிறோம், இந்த ஸ்காலர்ஷிப் எத்தனை தரம் நடந்தாலும் நம்ம பயம் இல்லாம எழுதினா சரி சார். ஓ, கன பேப்பர் செய்திருக்கிறோம். ஆனா இந்த பேப்பர் இன்னும் கொஞ்சம் நல்லாத்தானே இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நாங்க படிக்கிற மாதிரி இருக்குது. சரி, வாழ்த்துக்கள், பரவாயில்லை. இந்த எக்ஸாம் செய்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? திரும்ப சீக்கிரம். பயம் இல்ல சார். பயம் இல்லை, வெரி குட். எழுதலாம் சார். இன்னும் கூட செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நீங்களே தீர்மானித்து சொல்லணும், பக்கத்துல கேட்டு சொல்றதல்ல. சரியா? 10 வயது புள்ளி என்றாலும் உங்களால கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், நான் இனி தொடர்ச்சியாக உங்களுடைய இதுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மற்ற பிள்ளை இருக்கிறீர்கள், ஒப்போ A5 என்று இருக்கிறீங்க. என்னம்மா பேர்? உங்களோட பேர் இதுல இருக்குது, ஏதாவது சொல்ல போறீங்களா? சீக்கிரம், நேரம் போகுது. சரி, அந்த பிள்ளைக்கு விளங்க வைத்த. சரி பிள்ளைகள், நான் கூட சவுண்டை மியூட் பண்ணிட்டு திரும்ப நாங்கள் கற்பித்தல் நடவடிக்கையில ஈடுபட போறேன். நான் இப்ப உங்களுக்கு என்ன கற்பிக்க போறேன் என்றால், நடந்த பரீட்சைத்தாள்ல வைத்துக்கொண்டு அதோட பரந்தப்பட்ட வினாக்களை கற்பிக்க போறேன். அதை கற்கிறதன் மூலம் நீங்கள் எதிர்வரும் பரீட்சையில நல்ல பெறுபெற சந்தர்ப்பம் கிடைக்கும் என எதிர்பார்த்து அதை கற்பிக்க போறேன். அப்ப நீங்க கொஞ்சம் அதுல கவனமாக இருங்கோ பிள்ளைகள். நான் உங்களை எப்படியும் நல் வழிக்கு இட்டு செல்வேன் என்பதுல ஒரு வித்தியாசம், அதாவது ஒருவித மாறுபாடும் இல்லை. அதாவது நீங்க முயற்சி உடையவராக இருந்தால் இந்த கற்பித்தல் நிறைந்த பயனை தரும். திரும்ப நாங்க நடந்த பரீட்சைத்தாளை எடுத்து இப்ப நான் உங்களை சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். அப்ப நாங்கள் நடந்த பரீட்சைத்தாளை பார்வையிட்டு அது சார்பாக விடை விளக்கம் தருவதோட இதோட பரந்துபட்ட கேள்விகளை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆளுமையை உங்களுக்கு உருவாக்குறார். இப்ப இந்த வினாத்தாள் 1 பார்த்தீர்கள். பின்வரும் 2 உருக்களை பற்றி குறிப்பிட்டுள்ள சரியான கூற்று யாது? இங்க இந்த சித்திரப்படங்களை பார்த்து, இந்த 2 படத்தையும் பார்த்து, இதுல 3 கூற்று தந்திருக்கு. ஒரு 1 ஒரு 2ஐயும் ஒப்பிட்டு, ஒரு A ஒரு Bயை ஒப்பிட்டு 3 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. அதுல எந்த கூற்று மிக சரியான கூற்று என நாங்க தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது கூற்று, ஒரு ஏயில் பானம் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் ஒரு பியிலும் பானம் வரையப்பட்டுள்ளது. அப்ப நாங்க இதை பார்வையிடும் போதும் வானம் என்பது இந்த அதாவது மரங்களுக்கு மேற்பட்ட பிரதேசமாக நாங்கள் கருதுகின்ற போது இவை இரண்டிலையும் ஒரே மாதிரி இருக்கின்றபடியால் அது சரியான கருத்தாக தெரிந்தாலும் நாங்கள் அதுக்கடுத்த 2வது கருத்துக்கு போவோமாக இருந்தால், அதாவது கவனிங்கோ, 2வது கருத்து, ஒரு ஏயில் உள்ள பூக்கள் ஒரு பியிலும் அவ்வாறே காணப்படுகின்றன என்பது
ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு ஏயில நாங்கள் எண்ணி பார்த்தால் 5 பூக்கள் தெரிகின்றது. ஒரு பியில 2, 3 பூக்கள் தான் தெரிகின்றது. அப்ப இது தவறான கருத்தாகத்தான் இருக்கும். அதுபடியா இதை நாங்கள் தவறான கருத்து என்பதை கிரகித்துக் கொள்வோம். 3 கரை பேர் இப்ப காலையில அர்ப்பணி சொல்லி கொண்டிருக்கல. நான் இப்ப வகுப்பு நடத்துவதற்கு அது செய்கிறது சாத்தியம் இல்லை. அவர்கள் வீடியோவாக யூடியூப்ல நான் பதிவேற்றம் செய்வேன். அப்ப பாருங்கோ, நாளைய வகுப்புக்கு நான் ஆட் பண்றேன். சரி, அப்ப அது ஒரு ஏயில 5 பூக்களும் ஒரு பியில 2 பூக்களுமாக 5 பூக்கள் இருக்கிறபடியால் அது சாதகம் இல்லை. மூன்றாவது, ஏயில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க பியில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை கூடியதாகும். அதாவது விலங்கு என்பது மனிதனும் ஒரு விலங்குதான், நாயும் ஒரு விலங்குதான். அப்ப இங்க மொத்தம் 1, 2, 3 விலங்குகள் இருக்கின்றது. இதிலேயும் 1, 2, 3 விலங்குகள் இருக்கின்றது. அப்ப கூடியதாகும் என்ற கருத்து தவறானது. அப்ப சரியான கருத்து முதலாவது என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி நான் இரண்டாவது வினாவுக்கு விடை அளிப்பதற்குள்ள இன்னும் 15 நிமிடம் நான் இந்த காணொலியை நடத்த முடியும். அதுக்குள்ள மாணவர்கள் அதில் கீறுகள் கோடுகள் போடாத அளவுக்கு அதை நான் பிளாக் பண்ணிட்டு வரேன். ஆனபடியா ஒரு நிமிடம் கவனியுங்கோ. சரி பிள்ளைகள், இப்ப நாங்க இரண்டாவது வினாவை பார்வையிடுவோம். இப்ப நாங்க இதோடு என்னென்றால், இது சார்பாக இன்னும் விசால அறிவை பெற போறோம். இது எங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சரி, இப்ப இதை பாருங்க. கீழே உள்ள தாவர இலைகளின் உருவங்களை அவற்றின் வடிவத்திற்கும் பருமனுக்கும் ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை யாது? இங்க சொற்களை அவதானிக்க வேண்டும். இந்த சொற்களுக்கு கருத்து இருக்கின்றது. அப்ப சொற்களின் கருத்தை கொண்டு இதுல தாவர இலைகளின் உருவங்களை என்றால் அதாவது கீறப்பட்ட தோற்றங்களை அவற்றின் வடிவத்திற்கும் இந்த சொற்களைத்தான் கவனிப்போம். பருமனுக்கும் ஏற்ப இதுல குவியல்களாக, குவியல் என்றால் ஒன்று என்றது குவியலாய் இருக்க முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்டதுதான் குவியலாய் இருக்க வேண்டும். வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை யாது? என்றால் இதற்கு விட ஆன்சர் ஸ்கீம் பரீட்சை தாள் திருத்தி இருந்தால் தானே கிடைத்திருக்கும். அப்ப அது நிறுத்தப்பட்டு இருக்கிறபடியால் எங்களுக்கு இதை நாங்கள் ஊகிக்கிறதான் விடையாக போகும். அதாவது பெரும்பான்மையினர் ஊகிக்கிறதான் விடையாக கருத்தலாம். அப்ப இதுல குவியல்கள் என்றபடியால் ஒன்று குவியல் அல்ல என்ற கருத்தை பார்த்தால் 4 என்பது விடையாக வரும். ஆனால் வடிவம் பருமன் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இதற்கு 5 என்ற விடையும் சரியாக இருக்கலாம். இப்ப நான் காட்டுறேன் பாருங்கோ. இதுல குவியல்கள் என்றால் இதுவும் ஒரே வடிவம், அதாவது வடிவம் ஒழிய வடிவம் பருமன் ரெண்டும் அது ஓகே. அடுத்தது இது ரெண்டும் ஒரே வடிவம். இப்ப நாங்க குவியல்களாக பிரிக்கிறோம். முதல்ல இது ரெண்டும் ஒரே வடிவம், இதுவும் அதே வடிவமாக நாங்கள் கருதலாம். ஏனென்றால் அது பருமனை அடிப்படையா வைத்தால் அதை கருத முடியாது, சின்ன. ஆனா அந்த குவியல் என்கின்ற போது அதையும் கருதக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வடிவத்தை அடிப்படையா வைத்தால் கருதலாம். வடிவம் என்பது அந்த கீறப்பட்ட தோற்றம், பருமன் என்பது அதன் நிற அளவு. அப்ப இதை 3ஆகவும் கருதலாம். இது ரெண்டையும் ஒன்றாக கருதினால் 4 என்ற விடை பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் நாங்கள் இந்த பருமனில வித்தியாசம் இருக்குமாயிருந்தால் இதை தனியொன்றாக கருதினால் 5ஆவதாக இருக்கும். அப்ப இதுவும் விடையாக இருக்கலாம். அப்ப நாங்க இங்க என்ன 2 விடையாக இருக்கின்றபடியால் நாங்க
சொற்களுக்கு மதிப்பளிக்கின்ற இந்த பரீட்சை தாள்களை சில வேளை அவர்கள் தவறு விட்டிருந்தால் இந்த தாள்கள் சொற்பிரயோகங்கள் பரீட்சை தாள் திருத்துகின்ற போது அதற்கு சில வேளை பிழையான விடைகளுக்கும் புள்ளிகள் வழங்கக்கூடும். ஆனால் அதான் இந்த பரீட்சை தாள் திருத்தப்படவில்லை. அப்ப நாங்க இதற்கு பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இப்ப அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள். பின்வரும் வாக்கியத்தில் தடித்த கருப்பு எழுத்தில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப இந்த பந்தி ஒன்று தந்திருக்கு. இந்த பந்தியில கருத்த நிறத்துல இருக்கிறது விடியற்காலத்தில் என்ற சொல். விடியற்காலத்தில் சோம்பலை முறித்து அடியெடுத்து வைக்கும். அப்ப இதில் என்ன இருக்கின்றது? சொற்கள் அதே கருத்துள்ள சொற்கள். அந்த சொற்களை விவரிக்கின்ற கருப்பு நிறத்துல தடித்த எழுத்துல உள்ள சொற்களை விவரிக்கின்ற அதே கருத்துள்ள வேறு சொற்கள் தான் கீழே இருக்கும். அதைத்தான் நாங்க தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இதில் எங்களுக்கு என்ன இந்த கேள்விகள்ல கருதப்படுது என்றால், எங்களுக்கு சொற்களஞ்சியம், சொற்களிலே ஆதிக்கம், சொற்களின் கருத்தை புரிந்து கொள்ற திறமை தேவை என்பது விளங்குது. இப்ப கவனிங்க பிள்ளைகள். விடிய காலத்தில் எழுத்து. விடியற்காலத்தில் என்றால் இதுல உள்ள விடைகள்ல அதிகாலையில் என்பது பொருந்தும். ஆனா காலையில் என்பது பெருசாக பொருந்தாது. ஆனா ஒன்றுமில்லாம இருந்தா காலையிலும் பொருந்தும். ஆனா இங்க அதிகாலை இருக்கிறபடியா அதிகாலையில் என்ற இரண்டும் பொருந்தும். எழுந்து சோம்பலை முறித்து. சோம்பல் என்பது மனிதன் இயங்குவதற்கு மனம் தடையாக இருந்து உடலின் சுகத்தை, அதாவது உடல் சும்மா இருப்பதை விரும்புறது. சும்மா இருப்பது என்று இது உடல் செயற்படாம இருக்கிறது. அப்ப செயற்படாம இருக்கிறது என்றால் விரைவாக என்பது பொருந்தாது. செயற்படுவது என்றால் சுறுசுறுப்பு என்பது பொருந்தும். ஏன் சுறுசுறுப்பு என்றால் உடல் நன்றாக செயற்படுகின்றது என்றதான் கருத்து. அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இது ரெண்டுமே பொருந்தாது. இது முதலே பொருந்தாது என்று கண்டுபிடித்தோம். இப்ப முதலாவது விரைவாக என்பதில் உண்டவில்லை. அடுத்தது அடியெடுத்து வைக்கும். அடியெடுத்து வைக்கும் என்றால் செல்ல ஆயத்தமாகிறது. அந்த மாதிரியா முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இதன் மூலம் நாங்கள் அறிந்த இந்த கேள்வியின் இதெல்லாம் முதல்ல இலகுவான கேள்விகள். இதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டது என்னென்றால், நாங்கள் பாட புத்தகத்தை நிறைய வாசிக்க வேணும். வாசிக்கிற போது எங்களுக்கு சொல்லாதிக்கம் உருவாகும், சொற்களஞ்சியம் உருவாகும். அதுகளுடைய கருத்துக்களை புரிந்து கொள்றாற்றல் எங்களுக்கு தானாக வந்து இந்த வினாவுக்கு 2.5 புள்ளிகளை கிடைக்க பண்ண முடியும். இனி நாங்கள் 4வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையாது. இந்த அட்டவணையில உள்ள சொற்கள்ல வெற்றிடங்களுக்கு எந்த சொல் பொருந்தும் என கேட்கப்படுகின்றது. இந்த அட்டவணைக்கு என்ன தலைப்பு என்பது, அதாவது ஒவ்வொரு சொற்கூட்டத்துக்கும் என்ன தலைப்பு என்பது தரப்படவில்லை. அப்ப நாங்கள் தான் அதை ஊகிக்க வேணும். இப்ப நோயாளி, மாணவன் என்ற சொற்கள் இருக்கின்றது. இது மனிதரை குறிக்கின்றது. அப்ப இங்க அடுத்து புத்தகம் என்பது இருக்கின்றது, அறிவு என்பது இருக்கிறது, நூலகம் என்பது இருக்கு, மருத்துவமனை என்பது இருக்குது. அப்ப எங்களுக்கு அதுல தெரிகின்றது இது பயன்பெறுவோர் என்றது முதலாவதுல வரலாம். அதாவது முதலாவது தலைப்புக்குரிய விடயம் பயன்பெறுவோர். அப்ப பயன்பெறுவதற்கு என்ன கருவி, அந்த பயனை எதனூடாக பெறுகிறார்கள் என்பது கருவி என்பது 2வது குறிய விடயமாக இருக்கலாம். 3வது அந்த பயனை பெறுப்பதென்ற இடம். அப்ப இந்த 3 தலைப்புகளுக்கு மேற்ப நாங்கள் இந்த வெற்றிடங்களுக்கு என்னென்ன சொல் வரும். இப்ப புத்தகம் மூலம், புத்தகம் என்ற கருவி மூலம் அதை நாங்கள் நூலகத்துல பெறுகின்றோம். அப்ப அதை பயன்படுத்துபவர் யார்? அப்ப இதுல நாங்கள் பார்த்தால்
அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. ஒரே ஆள் வாசிக சாலையில இருக்கலாம், புகைவண்டியில இருக்கலாம், பேருந்துல இருக்கலாம், வைத்தியசாலையில இருக்கலாம், பாடசாலையில இருக்கலாம். அவன் வாசிகசாலையில இருக்க அவன் பெயர் வாசகன். வாசகன் என்றால் வாசிப்பவன். வைத்தியசாலையில இருக்க அவன் பேர் நோயாளி. பஸ்ல இருக்க பேருந்துல இருக்க அவன் பேர் பயணி. அப்ப இடத்துக்கு ஏற்ப அவனுக்கு அவன் இடத்துல அவன் பெறுகின்ற பயனை பொறுத்து பெயர் மாறுபடும். அப்ப இங்க நூலகத்துல புத்தகத்தை வாசிப்பவன் வாசகன். அப்ப இதுல பயன்பெறுவது வாசகன். அத பயன்பெறுவது எதனூடாக? எந்த கருவியினூடாக? புத்தகத்தினூடாக. எங்கே என்றால் நூலகம். அப்ப மருத்துவமனையில ஒரு நோயாளி இருந்து என்னத்தை பெறுவான்? அவனுக்கு மருந்து வழங்கப்படும். அப்ப நாங்க இதுல பார்க்க போறோம். இனி விடைகளை பார்க்கிற போது பணம் என்பதோ நோய் என்பதோ மருத்துவமனையிலே எங்களை தாரது இல்லை. நோயை குணப்படுத்துவதுதான் மருத்துவமனை செய்ய வேண்டிய சேவை. அப்ப முதலாவதுக்கு வாசகன் என்பது பொருந்துகின்றது. ஆசிரியர் என்பது பொருத்தமே இல்லை. சரி, ஆசிரியர் புத்தகம் நூலகம் என்றால் ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதினாரா? வாசித்தார் என்றாலும் அதை விட வாசகன் தான் பொருத்தம். மாணவன் என்பதும் பெரிய பொருத்தம் அல்ல. சில வேளை பொருத்தமான அதை விட பொருத்தமான சொல் இருக்கு வாசகன். அப்ப மருந்து, மருத்துவமனையில் வருவது மருந்து. அப்ப மாணவன் அறிவை பெறுவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும். எந்த இடத்திலே அந்த அறிவை பெற முடியும்? அப்ப பாடசாலை என்பது மூன்றாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கவனிங்கோ, இந்த 4 வினாக்களுக்குமான விடைகள் இலகுவாக இருக்கின்றது. இதை போல நாங்கள் இனி அடுத்த பரீட்சையில, ஏனென்றால் இதை தழுவலாகத்தானே அடுத்த பரீட்சை இடம்பெறலாம் என எதிர்பார்க்கிறோம். அதற்காக அது அப்படித்தான் வருமண்டு இல்லை. எப்படி வந்தாலும் நாங்கள் படிக்கிறதால எங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. நாங்க கற்பதால இன்னும் நிறைவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க இது போல இந்த பயன்பெறுகின்ற இடங்கள் பலதை நோக்கி அங்கே என்னென்ன பயனை பெறுகிறார்கள், யார் பெறுகிறார்கள் என்று, அதாவது அந்த பெறுகின்ற போது அவர்களுக்குரிய அந்த பயன் பெறுவதாலே அவருக்குரிய அந்த பெயர் யாது, அதாவது இடத்துக்கேற்ற பெயர் என்பதை நாங்க அறிந்து கொள்வோம். இப்ப இதே போல சந்தைக்கு செல்லலாம். அப்ப சந்தையிலே அவர்கள் பெறுகின்ற பயன் என்ன? பொருட்களை வாங்குதல். அப்ப அந்த நேரம் அவருக்குரிய பெயர் என்ன? அதாவது வாடிக்கையாளர் என்றலாம், அல்லது கொள்வனவாளர் என்று சொல்லலாம். கொள்வனவு செய்பவர் அல்லது வாடிக்கையாளர் அல்லது மக்கள் என்று சொன்னாலும் பொருத்தமான. மக்கள் என்பது பொதுவான சொல். அந்த இடத்துக்குரிய பொருள் வாங்குபவர் என்றும் சொல்லலாம். அப்ப அப்படி ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் பார்ப்போம். வங்கி என்றால் வங்கியில் ஒருவர் வங்கிக்கு சென்றால் அவரை நாங்கள் என்ன சொல்றோம்னா வாடிக்கையாளர். வங்கி இந்த நிலையில இருந்துதான் நாங்கள் அந்த சொல்ல பார்க்கிறோம், வாடிக்கையாளர். வங்கியிலே அவர் பெறுகின்ற பயன் என்ன? பணப்பரிமாற்றம். ஒன்றில் பணத்தை வாங்க எடுக்கிறது அல்லது பணத்தை வைப்பு செய்கிறது, அதற்குரிய வட்டியை பெறுவது, அப்படியாக பணத்தை அனுப்புவது, ஒரு இடத்துல இன்னொரு அனுப்புவது போன்ற சேவைகளை பெறுகின்றார். அதே மாதிரி நாங்கள் தபாலகத்தை பார்த்தால், தபாலகம் என்ற இடத்துல யார் தபாலகத்தை பயன்படுத்துவது? மக்கள். அவர்கள் அங்கு என்ன சேவை பெறுகின்றார்கள்? தங்களுடைய தகவலை பரிமாறுகின்றார்கள், தொலை தொடர்பு கொள்கிறார்கள். இப்ப கைத்தொலைபேசி இருந்தாலும் முந்தின காலங்கள்ல தொலைத்தொடர்பு பெருமளவில் தபால் ஊடாகத்தான் நடைபெற்றது. இப்ப டக்கண்டு பொக்கத்துக்கு எடுத்து அடித்த உடனே இந்த இடத்துக்கும் தொடர்பு கொள்ளலாம். அது நவீன முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம். ஆனா முந்தின காலத்துல அப்படி இல்லை. முந்தின காலத்துல தபால் ஊடாகத்தான் தொடர்புகள் கிடைக்கும். அப்ப தபால் நிலையத்தை பயன்படுத்துபவர் யார்? மக்கள். அங்கே என்ன பயன்பெறுகிறார்கள்? தொலைத்தொடர்பு பயன், தொலைத்தொடர்பு. அதே மாதிரி நாங்க புகையிரதத்தை பார்ப்போம். புகையிரதத்துல மக்கள் பெறுகின்ற
பயணம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல். அங்கே அவருக்கு என்ன பெயர்? பயணி. அதே போல் விமான நிலையம், புகையிரத நிலையம், துறைமுகம். துறைமுகத்துல நீரினூடாக கப்பல்ல போகலாம். புகையிரதத்துல தரையில தொடர் உந்துல போகலாம், அல்லது பேருந்திலே போகலாம் தரையில. அப்ப இது புகையிரத நிலையத்துல தொடர் உந்து, தரையில பஸ் நிலையங்கள்ல பேருந்து. அந்த நேரம் அவருடைய பெயர் பயணி. விமான நிலையத்திலையும் அவருக்கு பயணிதான். துறைமுகத்திலையும் அவர் தண்ணீரூடாக பயணம் செய்தால் அவர் பயணி. அப்ப அதில் அவர்கள் பெறுகின்ற பயன் என்பது இப்படியாக விசாலமாக நாங்கள் இந்த முதல் பக்க வினாக்களுக்கு இப்ப விடை காணுகின்ற ஆற்றலை பெற்றுக் கொண்டோம். இப்ப நான்